என்ன இப்போ அங்க வைக்கிறது கதை இல்லை, ஆனா வித்தோம்னா பார்த்து வைக்கணும். இன்கம் டேக்ஸ் ரைடு, போலீஸ் அப்படின்னு நிறைய பிரச்சனை இருக்குது மச்சான். இப்போ அது கதை இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், நகைக்கடை வச்சிருக்காருல, அவர் இந்த மாதிரி இல்லீகல் வேலைலாம் பண்ணுவார். நம்ம அவர்கிட்ட 5% 10% கமிஷன் கொடுத்தா வேலை க்ளீனாக முடிச்சு கொடுத்துருவார். நம்பிக்கையான ஆள். நீ என்ன நினைக்கிற? யாரா இருந்தாலும் உடைச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா செய்வோம். நான் எவனா இருந்தாலும் நம்ப முடியாது. அதான் மச்சான். யாரா இத்தனை மணிக்கு? மணி 3:10. யாராடா இருக்கும்? யாரையும் காணும்டா. நீ நல்லா பாடுறா. பாக்ஸ் நமக்கு இருக்கு. சம்திங் மச்சான், சம்திங் கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குடா. டேய், பக்கத்து வீட்டு பசங்க ஆயிக்கொண்டா மச்சான். அவங்க பிராங்க் பண்ணுற பேர்ல தான் பண்ணிக்கானுங்க. யாரையும் காணும்டா. எடுத்து வாங்க, எடுத்து வாங்க. எடுத்து வா. இது கதவு தட்டினாங்க. யாரா இருக்கும் இத்தனை மணிக்கு விளையாண்டுட்டு இருக்கானே? பக்கத்துல பண்ண வேலை இல்லையா என்ன? அன்னைக்கு அவங்க இப்படித்தான்டா, நான் ஏதாவது பிராங்க் பண்ணேன், அதுக்கப்புறம் அப்படியே பிராங்க் ஆகி போய் நிக்கிறது. இந்த ராத்திரியாடா? மணி என்னடா? 1:30 போகுதுடா. 1 மணி எல்லாம் அவங்களுக்கு கதை இல்லை. லேட் நைட் ஆனாலும் ஏண்டா ஏன்டா உன் பேர் போட்டு வச்சுக்கானுங்க? ரத்த எஃபெக்ட்லாம் போட்டு ஏதோ பண்ணிக்காங்கடா. ஏன் பேர் போட்டு வந்திருக்கு? ரத்தமா அது? இவங்களுக்கும் எனக்கு தானே பிரச்சனை. மச்சான் ரத்தம்டா. கோழி ரத்தம், கோழி ரத்தம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிப்பானுங்களா? ரத்தம்டா. சீரியஸ்டா இது? நம்மளாம் இல்லடா. சரி சில் பண்றாரு. ரத்தம்டா இது, ரத்தம்டா. நீ ரிலாக்ஸ் பண்ணு, ரிலாக்ஸ் பண்ணு. அவங்க ஏமே நம்மள பயம்படுத்துறதாங்க. தொடர்ந்து பார்த்தா தெரிஞ்சிட போகுது. ஆமா.
இது விளையாண்டுக்கிட்டு இருக்காத, நான் சொல்லிட்டேன் இது விளையாட்டு இல்ல. நீ பாட்டுக்கு சின்ன பையனுங்க திறந்து பாக்குறதுலாம் விளையாட்டு இருக்காது. ஏதாச்சும் ஆச்சுன்னா ரத்தத்தை விட்டு அனுப்பியிருக்கானுங்கடா. பொண்ண கதனே தெரியல, எனக்கு இங்க அள்ளு விட்டுக்கிட்டு இருக்கு. டேய் என்ன இதுக்கெல்லாம் போய் கடுப்பா நிக்கிற? சில் பண்ணு ரிலாக்ஸ் கூல் மச்சான். விளையாட்டு இருக்கா உனக்கு? அவன் ஒரு அளவுதான், சும்மா சில்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. ரத்தத்தை போட்டு அனுப்பி வந்திருக்கு. டேச்சான் தேவையில்லாம நீ கடுப்பேத்துற நீ பாரு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, எடுங்க வை. வேணாண்டா, நம்ம இப்படி தூக்கி போட்டலாம்டா. எப்படி வந்து ஏதாச்சும் ஒரு ஐடியாவும் இல்ல, அப்படியே கொடுத்து அனுப்பிடலாம் சான். ஓ உங்களுக்கு தூக்கி போட்ட பிரச்சனை சால்வ்ல அப்படிலாம் முடிச்சுலா? சான் ஏன்டா இப்படி பயந்தா வழியா கேக்கீங்க? எடுத்து வைடா, திறந்து பாப்போம். ஏதாவது இருந்தாலும் பிரச்சனை டீல் பண்ண தெரிஞ்சுக்கடா. ஏய் சரி டேய் ஏதோ பிரமிட்ரா விளையாட்டு ஜாமான்டா. என்னடா சொல்ற? என்னடா நீ கையில எடுத்தோன்னு என்னமோ சவுண்ட்லாம் கேக்குது. அது கொடு. சான் இது ஏதோ கிளாக்னு நினைக்கிறேன்டா. சவுண்டே பயங்கரமா இருக்குடா. இருவரும் நலமா? நீர் செய்த பாவத்தின் உருவமாக வந்திருக்கிறேன். என்னை நினைவிருக்கிறதா? உங்கள் பேராசையின் இருளினில் என்னை தீயாக்கினீர். இப்பொழுது நெருப்பாக எழுந்து நிற்கிறேன். உங்கள் பயத்தின் சாபமாக இனி உங்கள் கனவிலும் முடிவு நானே. எனக்கு ஏகப்பட்ட பண கஷ்டம் இருக்குதான், ஆனா எனக்கு இந்த வழியில வேணாம்டா. இது தப்பான வழியா தோணுது எனக்கு சொன்னதுல இருந்தே. முதல்ல சொல்லிதான் கூப்பிட்டு வந்தேன். இதுல நல்லது இருக்குது, நமக்கு சீக்கிரமா கேஸ் கிடைக்கும்னா இதான் வழி. இந்த கடன் எல்லாம் கஷ்டப்பட்டு நீங்க தேவையில்ல, பாத்துக்கலாம் விடு. நீ சொல்ற, அதனால நான் வந்தேன் அவ்வளவுதான். நான் இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நான் பண்ணதும் இல்லை, பண்ணணும்னு நினைச்சதே இல்லை. நீ பாத்துக்க. அதெல்லாம் பாத்துக்கலாம், ஒன்னும் ஒரி பண்ணாத. ஆல்ரெடி வந்தது லேட்டு, வெயிட் பண்ணி பாருங்க. நம்ம ரொம்ப லேட்டான தப்பு, போயிடலாம் வா. பார்த்து வர. நீங்க 2 பேர் தானே சாமி பார்க்க வந்தது இன்னைக்கு? ஆமா, நான் தான் பார்க்க வந்தேன். உங்க 2 பேருக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், சாமியும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து விளையாட்டு விஷயம் இல்லை, உங்கள்கிட்ட முன்கூட்டியே சொல்லிட்டேன். இது வந்து விளையாட்டு விஷயம் இல்லை, சரிங்களா? நீங்கள் போகிறீங்க, சாமி கேட்பாங்க, நீங்கள் கேளுங்க. புரியலையா 2-3 வாட்டி கேளுங்க, எல்லாத்துக்கும் தலையாட்டாதீங்க. திருப்பி சொல்கிறேன், இது வந்து விளையாட்டு விஷயம் இல்லை. அழகாக கேட்டுட்டு, உங்களுக்கு புரியாட்டி 4-5 வாட்டி கேட்டாலும் பரவாயில்ல, கேளுங்க, சரிங்களா? வாங்க. எனக்கு வேணுமாடா? இந்த ஆளை பாக்கிய அதாவது சொல்றது பாத்தியாடா, பயமா இருக்குடா. சிக்கல்ல போய் விட்டுற போகுது. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், விளையாட நிக்காத, வா பாத்துக்கலாம். பாத்துக்கலாம் வா. என்னாச்சு? இல்லையா, சும்மா பயப்பட்டு பயப்படுறீங்களா? நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன், பயம் இருந்தா இப்பயே போயிருங்க,
தைரியமா இருந்தா கேட்கலாம். பயந்து ரெண்டு மனசா இருந்தீங்கன்னா ஆபத்தாயிரும். ரெண்டு பேரு ஐயா பாத்துக்கலாம். இவர் இப்படி இருக்காரு. அவர் விடுங்க, நான் பாத்துக்கலாம். அப்படின்னு தானே. சரி வாங்க இப்ப சாமியை பார்ப்போம். வாங்கண்ணே வாங்கண்ணே, வந்து உட்காருங்க. இந்தாங்க போட்டு உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. கேளுங்க கேளுங்க, டைம் ஆகுது, அவசரமா. வணக்கம் சாமி. சாமி, எனக்கு கொஞ்ச நாளாக பண பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. கடனுங்க ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு அவசரமாக ஒரு பணம் வர மாதிரி ஒரு 40 நம்பரோ இல்லை 60 நம்பரோ நீங்கள் உங்கள் மூலிமா எனக்கு கிடச்சிச்சின்னா ரொம்ப ஆதரவாக இருக்கும். நீங்கள் அதுக்கு என்ன கேட்குறீங்களோ நான் பண்ணிடுறோம் சாமி. பணமா அதிகமாக தேவைப்படுதா? அதிகமாக தான் சாமி வேணும். பேராசை கிடைக்கும். ஆனால் நீ எனக்கு என்ன தருவ? சரி, நானே சொல்கிறேன். நீ எனக்கு டோரியாந்தா. சரி சாமி, நாங்கள் அப்படியே பண்ணிடுறோம். அப்போ சரி, அது உனக்கு பணமாக கிடைக்காது, தங்கமாக தான் கிடைக்கும். சரி சாமி, ஒப்பந்தத்தை பார்த்துக்கோ. சம்மதம் தானே? சரி, அவ்வளோதான், முடிஞ்சுச்சு எல்லா வேலையும். வாங்க போகலாம். நன்றி சாமி. சரிண்ணே, நீங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டீங்களே சாமி சொன்னதுக்கு. ஆனா சாமி என்ன கேட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க துரியான் பழம் தானே? டொரியான் பழமா? சாமி டொரியான் பழம்னு சொன்னாரா வெறும் டொரியான்னு சொன்னாராங்க? இது என்ன ஆயிக்குது? பழம் ஒண்ணுதானே. நான் உங்கள்கிட்ட அப்பயே சொன்னேன், ஒண்ணு புரியாட்டி திருப்பி திருப்பி கேளுங்கன்னு. நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு இப்ப தெரியுமா? யா, என்னையா சொல்றீங்க? அவர் டுரியான் தான் சொன்னாரு. நீ என்ன நினைச்ச? உங்களை சொல்றப்ப டுரியான் தானே நினைச்ச? நானும் அதான் நினைச்சேன். இல்ல தலையில குண்டை தூக்கி போட்டுறாதீங்கயா. பொறு. சரி, இப்ப துரியான்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு புரியலண்ணே. டொரியான்னா ஒரு உயிர் பலிண்ணே. ஒரு தலையை கேட்கிறாருண்ணே. உங்களால கொடுக்க முடியுமாண்ணே? என்னையா சொல்றீங்க? நான் நினைச்சேன் உங்களுக்கு தெரிஞ்சுதான் எல்லாம் வரீங்க. டொரியான் சொன்னோன்னே ஓகே உடனே தலையாட்டுறீங்க சொல்லிட்டு தான் நானும் சரி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டோம். உயிர் பலி எல்லாம் எப்படியா? முடியாதுயா, இது முடியாதுச்சா உயிர் பலி. இதெல்லாம் சிக்கலா இருப்போதியா. வாங்க, நம்ம போவோம் திருப்பி உள்ள பூஜையை எடுத்து விட்டுறோம். நாங்க அப்படியே கிளம்பிடுறோம். வாய்ப்பே இல்லைண்ணே. நீங்க உங்க ரத்தத்தை கொடுத்துட்டீங்கண்ணே, ஒப்பந்தத்தை செஞ்சுட்டீங்க. நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லைண்ணே. உயிர் பலி எல்லாம் முடியாதுயா. காலம் முழுக்க பொலிஸ் கிடக்கணும்யா. கம்பின்ற வேலையா முடியாதுயா. நீங்க ஒரு ஆளை போய் கொல்லணும்னு அவசியம் இல்ல. ஒரு ஆளோட முடியோ இல்ல அவங்க காலடி மண்ணோ, இதுல 2ல ஏதாச்சும் ஒன்று நீங்க எடுத்து கொடுத்துட்டா அவங்க வேலை முடிஞ்சது. ஆனா இதை நீங்க செஞ்சே ஆகணும். இதுல இருந்து வேற வழி இல்லை. சரி, பண்ணியோ மாடோ மனுஷனுக்கு பதிலாக அந்த மாதிரி பண்ணாலும் முடியும். மனசெல்லாம் கஷ்டம். உயிர் பலியாது, பாவம் யாது. முடியாதுண்ணே. நீங்க மனசை தானே கொடுத்தாகணும். நீங்க இந்த விஷயத்த செய்யாட்டி உங்க உயிருக்கு ஆபத்தாயிரும்ண்ணே. உங்க உயிருக்கு வேற வழியே இல்லையா? வேற வழி ஒண்ணுமே இல்லையா? இப்படி பண்ண முடியாதுயா. உயிருக்கு பலியா? நீங்க செஞ்சுதான் ஆகணும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க,
உங்களுக்கு தங்கம் கிடைச்சதுக்கு அப்புறம் 24 ஹவர்ஸ்ல நீங்க இந்த உயிர் பலி கொடுக்காட்டி ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும். திருப்பி எச்சரிக்கை பண்றேன், இது விளையாட்டு விஷயம் இல்லை, நீங்க செஞ்சுதான் ஆகணும். சரிண்ணே, நான் சொல்றது சொல்லிட்டேன், இந்த விஷயத்த நீங்க செஞ்சுதான் ஆகணும். இதுல இருந்து நீங்க மீண்டும் வர முடியாது. சரிங்களா? பார்த்து எப்படியே செஞ்சிருங்கண்ணே, எனக்கு வேற வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பார்த்து. என்னடா சொல்லிட்டு போறாரு? என்னடா சொல்லிட்டு போறாரு? ரிலாக்ஸ் பாரு. அந்த சாமியார் முதல்ல போலியான்னு தெரியல, அவன் மூஞ்சி பார்த்து நம்பவே முடியல. அவன சாமியார் நம்ப முடியல. அவர் என்ன சொன்ன தெரியுதா? தங்கம் கிடைச்சி 24 மணி நேரத்துல பண்ணணும். டேய், ரத்தம் உன்னோட கொடுத்தா தெரியும், என்னோட கொடுத்தேன். என்ன என்ன ஏதோ நான் தான் இது பண்ணி கொடுத்துமாயி. வாடா டேய், முதல்ல பாத்துக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணு. தங்கம் கிடைச்சா நம்ம 2 பேரும் தான் எடுக்க போறோம். வா வா வா, பாத்துக்கலாம். வா தங்கம் கிடைக்கட்டும். டேய் நல்லா வெயிட்டா இருக்கு. என்னடா இது? திறந்துதான் பாத்துருவோம். உங்களுக்கு தங்கம் கிடைச்சதுக்கு அப்புறம் 24 ஹவர்ஸ்ல நீங்க இந்த உயிர் பலி கொடுக்காட்டி ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும். நீங்க இந்த விஷயத்தை செய்யாட்டி உங்க உயிருக்கு ஆபத்தாயிரும்ண்ணே. ஹலோ அமர், எங்கடா இருக்க? சரி, நீ அந்த எப்பவுமே மீட் பண்ற மாமா கல்லீரு, நான் அப்ப பார்த்தவனும் நான் வரேன். ஓகேயா? நான் வந்து சொல்றேன். ஓகே. மச்சான் போனோம். நீ அவங்க நகை கிடைக்கும்னாங்க, நீ கிடைக்காதுன்னு சொன்ன. நகை கிடைச்சது, இப்ப உயிர் பலி பண்ணணுமா? டேய், நானே எதிர்பார்க்கலடா. டேய், நான் போனோம். சரி, உனக்கு விஷயம் தெரியுமா? எல்லாத்தையும் விட என்ன கதை தெரியுமா? 24 மணி நேரத்தை கொடுத்தாகணும். நம்மள போட்டுரும். மச்சான், ஏன் தப்பிக்க வழி இல்லையாடா? டேய், முடியாதுடா. டேய், இதெல்லாம் பெரிய விஷயம் தான். இதெல்லாம் முடியாது. ஏதாவது உயிர் பலி கொடுத்தே ஆகணும். நம்மள அடிச்சிடும். மச்சான், அந்த உயிர் பலி கொலைடா. அது கொலை பண்ணணும். இப்ப நம்ம ஒரு கொலை ஒன்னும் நம்ம கொல்ல எல்லாம் சொல்லல. நமக்கு நகம், முடி, எச்சி, இதுதான் அவனுக்கு கொடுத்தாலே போதும்.
அமர், வேணாம், உன் பார்வையே சரியில்லை. என்ன பிளான் பண்ற? இல்லடா, நமக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது பண்ணாதான் நமக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் யாருன்னே தெரியல. நம்ம முடி ஏதாவது போயிட்டு போன வச்சுக்கவேன், நம்மளும் எஸ்கேப் போயிடலாம். தங்கத்தை விட்டு நம்ம லைஃபே செட்டில்டா, முடிஞ்சு எங்கேயோ போயிடலாம். மச்சான், மச்சான், இது கொலடா. டேய் டேய் டேய், இவரு இது கொலடா மச்சான். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அப்படியே போகும்போது அவன் முடிய மட்டும் light ஆ pluck பண்ணு. தப்பு மச்சான் இது. அவன் முடிய பிளக் பண்ணிட்டு வச்சுக்கவேன், நம்ம லைஃப் டைம் செட்டில். தங்கத்தை விற்கிறோம், வேற எங்கேயாவது போய் செட்டில் ஆகிறோம். மச்சான், இது பண்ணி தான் ஆகணும். நீ சொல்றதே ஒரு உண்மை இருக்கு. பண்ணலைன்னா அது திருப்பியும் அடிச்சிடும். அதான் ரொம்ப யோசிக்காத. எந்திரி 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 எந்திரி. லாபமோ நஷ்டமோ பண்ணிடுவோம்டா. ஏய் மச்சான். சாரி ப்ரோ, சாரி ப்ரோ. இதுக்கு நமக்கு வேணாம்டா. இது நல்லா பண்ணல, நல்லா பண்ணல. இது சரியில்லை. இது வேணாம், இது வேணாம், நமக்கு கொடுத்துடலாம். நமக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது பண்ணாதான் நம்ம உறுத்திக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் யாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் நைட் அழகான சந்தோஷமான வாழ்க்கையை வாழலான் இருந்தேன். உங்க சுயநலத்துக்காக என் வாழ்க்கையை அழிச்சிட்டீங்களடா. நான் என்னடா பண்ணேன்? எது உனதில்லையோ அது மறுபடியும் கொடுத்து விடு.
என் உயிரை குடுறா.